நீ பாத்தியா நான் காசு வாங்கிட்டு பேசுறேன், நீ பாத்தியா? ஓகே வணக்கம். ஸோ அண்ணன் கமெண்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி காசு வாங்கிட்டு பேசுறியா தம்பி அப்படின்னு. இந்த மாதிரி தான் நல்ல விஷயம். ஏதாவது நம்ம சொல்ல வந்தாலே காசு வாங்குறியான்றீங்க, கண்ட விஷயம்லாம் சொல்றீங்க. ஐயா இப்போ என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? மலேசியாவில் தமிழ் படம் செய்கிறாங்க, போய் பாருங்கன்னு தான் நான் சொன்னேன். ஸோ ஏன் வந்து சுட்டா தலை எனக்கு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, மொதல் விஷயம் ஆக்ஷனுக்காக ரொம்ப காசு ஸ்பெண்ட் பண்ண படம்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து யாரெல்லாம் இந்த டாக் காமெடி ஜில் ஜங் ஜாக் படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரும் ஜில் ஜங் ஜாக் படமும் பார்த்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். இது ஏறக்குறைய என்னமோ அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு, ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் அதோட கலர் பேலட்ஸ் அந்த படத்தில் மூவியில் வந்து பாத்தீங்கன்னா கலர் பேலட்ஸ் கூட அவங்க டீடைலா சூஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் நிறைய பேர் கண்டிப்பா யோசிப்பீங்க, சுட்டா தலை எனக்கு இந்த படத்தோட டைட்டிலே வந்து ஏதோ சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு. ஒரு குளோபல் மெசேஜை வந்து இந்த படத்தோட தலைப்பா வச்சிருக்காங்க. ஸோ அது என்னன்னு ஆக்சுவலா எனக்கே புரியல. சுட்டா தலை எனக்கு அதுல அப்படி என்ன மெசேஜ் இருக்குன்னு புரியல. ஆனா ஒரு குளோபல் மெசேஜ் வந்து இதுல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த படத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் ஏன் வந்து இந்த பேர் வச்சிருக்காங்க, இன்னொன்னு என்ன மெசேஜ் அவங்க சொல்ல போறாங்க இந்த படம் மூலியமா அப்படின்னு. ஸோ இந்த படத்தோட சிஜே அனிமேஷன் வந்து மலேசியால மட்டும் இல்ல இந்தியா வரைக்கும் கொடுத்து அவங்க செஞ்சிருக்காங்க. ஸோ அதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு இந்த படம் சினிமால பாக்குறப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ ரீசனா பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பிக்கஸ்ட் பேனர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. படம் வந்து அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. ஈவன் ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு தெரியும். எனக்கு புரியல, சில பேர் வந்து முக்காசி பேர் நல்லா தான் சொல்றீங்க, ஆனா 1-2 பேர் இருக்காங்க. இதோ இப்ப அண்ணன் வந்திருக்காரு. ஸோ எதுவா இருந்தாலும் படம் வந்தோடனே கண்டிப்பா போய் பாருங்க. நீங்கன்னு மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்றோம், என்னென்னமோ படம்லாம் போய் பார்க்குறோம் தேட்டரில். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். ஸோ என்டர்டெயின்மெண்ட்காக நம்ம நிறைய விஷயம் காசு ஸ்பெண்ட் பண்றோம், கான்சர்ட்டுக்கு போறோம். ஸோ அட்லீஸ்ட் நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்டர் இல்ல ப்ரொடியூசர் அவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க. டெக்னீஷியனா இருக்கட்டும், ஆக்டர்ஸா இருக்கட்டும், கோ ஆக்டர்ஸா இருக்கட்டும். ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த படம் தான் ஒரு ஐடென்டிட்டியா இருக்கும். ஸோ அவங்க எஃபர்ட் போட்டு செஞ்சிருக்காங்க. நம்ம எல்லாமே முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்கலாமே. அட்லீஸ்ட் போயிட்டு ஒரு வாட்டியாவது போய் படம் பார்த்தோம்னா அது வந்து அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே டைம்ல வந்து நல்லா இல்லாத படத்தை போய் பார்க்க சொல்லல. இந்த படம்லாம் வந்து நான் ஏன்னா இவங்களோட ஒர்க் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், அதனால இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுட்டா தலை எனக்கு இந்த படத்தை கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் பாருங்க. பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க நான் உண்மையிலே காசு வாங்கி தான் பேசுனேன் நான்.